தினத்தந்தியில் செகண்ட் எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின் வாரியத்திற்கு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிய விவகாரம், ரூபாய் 397 கோடி முறைகேடில் சிபிஐ வழக்கு, ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் நடவடிக்கைன்னு எடுத்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த கேஸை பற்றி நிறைய விஷயங்கள் போடப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த டெண்டர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு முதல் ஒப்பந்தம் கோரியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 30 நிறுவனங்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. அந்த 30 நிறுவனங்களும் ஒரு நிறுவனம் வந்து டெண்டர் கேட்குது கவர்மெண்ட்டுக்கிட்டே இல்லை ப்ரைவேட்டுக்கிட்டே எங்கே டெண்டர் கேட்டாலும் 30 பேர் ஒரே மாதிரி போட மாட்டாங்க இல்லையா. இதில் வந்து முக்கியமான விஷயம் 30 பேரும் ஒரே அமௌண்ட்டை சேமாக போட்டு இந்த டெண்டர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டெண்டர் இடத்துல தான் முறைகேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் ஏற்கனவே வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் வந்து புகார் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த பண்ணாமல் இருந்த அந்த போன ஆட்சியில் வந்து இது எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து இவங்க பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் வந்து கோர்ட்டை வந்து அணுகியிருந்தது. கோர்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, இந்த கேஸ் இவங்க விசாரிக்கக்கூடாதுங்க, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இந்த கேஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா மின் வாரி, அதாவது இபி போர்டு இருக்கும் இல்லையா, போர்டு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிச்சு. ஸோ அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவித்த உடனே கோர்ட் ஏற்றுக்கல, தள்ளுபடி பண்ணிட்டாங்க அவங்களோட அப்ஜெக்ஷனை. அதுக்கப்புறம் வந்து 2 வாரத்துக்குள்ளே இதை சிபிஐ விசாரிக்கணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து சிபிஐ கையில் எடுத்திருக்கு. சிபிஐ கையில் எடுத்திருந்தாலும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, இந்த வழக்கு வந்து லஞ்ச ஒழிப்பு போலீஸார் என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களோ அதே வழக்கு பதிவு தான் பண்ணியிருக்கோம். இதில் பேர்கள் யாருடைய பேரும் இன்னும் சேர்க்கப்படலை அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த விசாரணையில் யாரெல்லாம் இதில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்களோ, இந்த முறைகேடு பண்ணியிருக்காங்களோ அவங்க பேர் கிடைக்க இந்த ஷார்ட் ஷீட்டில் இந்த எஃப்ஐஆரில் வந்து அவங்களுடைய பேரை வந்து நாங்கள் சேர்ப்போம் அப்படிங்கிறத சிபிஐ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தினத்தந்தியோட செகண்ட் எடிஷனில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க.